ஐயோ ஐயோ. ரைட்டு சொல்லிட்டீங்களா? அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் போன மீட்டிங் வரும்போதே யோசித்தேன். ஏன்னா செயலாளர் இங்கே எடுத்தோடனே இந்த மெம்பர்ஸ் பார்த்தோன்னே இவ்வளோ பேர் வரலையே, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்காங்க. அதுக்கு ஏதாவது நீங்களாம் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. எனக்கு அப்போ ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம எல்லாம் உட்காந்துருக்கோமே, எல்லாருமே சீனியர்ஸு, எல்லாருமே ஒரு பெரும்பாலும் எளிய பின்புலத்திலேருந்து வந்திருப்போம். கீழேருந்து மேலே டிப்டி கலெக்டர் வரை வந்திருக்கோம். நம்ம வாழ்க்கையில் பல்வேறு நிலையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நிறையா சந்திச்சிருக்கோம். அதை ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு 2 பேர் நான் கடந்து வந்த பாதை இல்லைன்னா எப்படி ஏதாவது ஒரு தலைப்பை கொடுத்து 2 பேர் ஒவ்வொரு மாதம் டாபிக் எடுத்து தலைவரை வாய்ப்பு கொடுத்து பேச சொல்லலாம். ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் இன்னொருத்தர் பேசும்போது இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அது மாதிரி இதை கூட நீங்கள் இல்லை, அதை அப்படி சொல்கிறத விட நான் இப்போ கூட இதை தீர்மானமாக சேர்த்து ஒவ்வொரு நம்ம மாவட்ட கூட்டத்தில் ஒரு 2 பேர் நீங்கள் யாரை அசைன் பண்ணிடுங்க. அந்த லாஸ்ட் மீட்டிங்கில் வந்தவங்க நீங்கள் அடுத்த தடவை வரும்போது 2 பேர் பேசணும். உங்களுடைய நீங்கள் சர்வீஸ் வந்தாலும் சரி, உங்களுடைய லைஃப்பில் வேறு எது இருந்தாலும் சரி, நல்ல நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி 2 பேர் தலைப்பை விட்டுருங்க. ஒரு 3 பேர் செலக்ட் பண்ணிங்க சார். 2 பேர் பேசினா கூட ஓகே. அது மாதிரி செய்யுங்க. நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம சங்க நிகழ்வு ஆரம்பிக்க முன்னாடி அவங்க பேசினாங்கன்னா அதை கொஞ்சம் கேட்டுட்டு இருக்கலாம். சரியா? அது கொடுங்க. அது நிறைய எடுத்துக்கோங்க. அது நிறையா நேரம் எடுத்துக்கோங்க. ஒரு வார்ம் அப் பண்ணுறதுக்கு. நார்மலாக தலைவர் என்ன பண்ணுவார்னா, மீட்டிங்கில் அவர் பேச வேண்டியதெல்லாம் பேசி யாராவது ஏதாவது கருத்துக்கள் சொல்றீங்களான்னு கேட்பாரு. அது சங்க அதை கொஞ்சம் மாற்றி நான் கடந்து வந்த பாதையில் 2 பேர் பேசுகிறாங்க. நல்லா இருக்கும். இப்போ நீங்க 2 பேர் சரி, அவங்க சொல்கிறதுல உடன்பாடு இருக்கு. ஆனால் நம்ம நானும் கடந்த 2 வருடம் இங்கே வர்றேன். சங்க நிகழ்வை பற்றி நம்ம என்ன பேசுகிறோம், இவங்க 3 பேர் 4 பேர் பேசுகிறது தான் கேட்டுட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நிறைய கதை இருக்குது. சரியா? அதுகளை பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய கருத்து. ஓகே, அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. என்னுடைய பெயரை ஏன்னா நாராயணன் சார் கரெக்டாக நான் என்ன நினச்சேனோ அதை சொல்லி இது பண்ணிட்டார். என்னுடைய பேர் அன்புநாதன். பெருசாக சொல்லிக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. 1984 85 ராமநாதபுரம் மாவட்டத்தில் போய் பணியேற்றேன். ஆக்சுவலாக சொந்த மாவட்டம் சிவகங்கை. நான் அந்த அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணும்போது அந்த டிஎன்பிசி அப்ளிகேஷன் சிவகங்கை கேட்டேன். ட்ரைஃபர்கேஷன் ஆச்சு. ட்ரைஃபர்கேஷனில் ராமநாதர் கொண்டு போட்டாங்க. இன்னும் ராமநாதில் போட்டாங்கன்னு பார்த்தோம். பட் மிக அருமையான ஒரு மாவட்டம். 30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மாவட்டத்தில் யூனிவர்சிட்டியிலேருந்து தாசில்தார் வர எல்லா இடத்துலையும் ஓரளவு எல்லோரும் பாராட்டும் அளவுக்கு பணிபுரிஞ்சேன். பெருமைக்குரிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இருக்க ஃபைனான்ஸ் செக்ரட்டரி திரு உதயச்சந்திரன், இன்றைக்கி இருக்கிற சிஇஓ திருமதி அர்ச்சனா பட்நாயக், இன்றைக்கி இருக்கிற ஹோம் செக்ரட்டரி திரு தீரஜ் குமார், இன்றைக்கி இருக்க கவர்னர் செக்ரட்டரி கிர்லோஸ் குமார், இது போன்ற பல ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட நேரடியாக பணிபுரிய வாய்ப்பு கிடச்சி. அப்படின்னா என்ன, அவங்க சப் கலெக்டராக இருக்கும்போது நேர பணிபுரிய வாய்ப்பு கிடச்சதுனால நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் செக்யூர் பண்ணுறோம். இன்றைக்கி போய் உதயச்சந்திரன் அன்புனான்னு சொன்னால் அவர் எத்தனை 20 வருஷத்துக்கு முன்னாடி பணிபுரிஞ்சால் கூட அவருக்கு மனதில் நிற்கும். அது ஒரு பெருமையாக நான் இன்றைக்கி வரை நினச்சிட்ருக்கேன். அப்புறம் டிசியாக ப்ரொமோட் பண்ணாங்க. கொண்டு போய் பவானி சாரில் ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன். உடனே நான் ஹெச்எஸ் ராம்நாடு. எல்லோரும் என்னை துக்கமாக முதல்ல பேனல் போட்டப்போ ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் டிசி லிஸ்ட் சேர்ந்துட்டு கை கொடுத்தாங்க. எல்லாருக்கும் எஸ்கேசிலாம் கொடுத்தோம். போஸ்டிங் போடும்போது போட்டாங்க பவானி சாயா. எல்லோரும் நம்மளை பார்க்கும்போது ஒரு சோகமாக பார்த்தாங்க. சார் உங்களை பவானி சார் போட்டாங்களே. சரி, கஷ்டம்தான். மனசுக்குள்ளே இருக்கிறது வெளியே சொல்ல முடியாதுல்ல. நம்மளால் வாங்கவும் முடியாது, அந்த திறமை இல்லை. சரியா? சரின்ட்டு கலெக்டர்கிட்ட போய் சொல்லலான்ட்டு எங்கள் கலெக்டரு நந்தகுமார், அவர்கிட்ட கூட பணிபுரிந்தேன். அவர் ரொம்ப சூப்பரான ஆள் நந்தகுமார். இப்போ பல்வேறு போஸ்ட்டில் இப்போ இதில் இருக்காங்க, ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்காங்க. சரியா? அப்படியா? நோ. சரி, நிறையா விஷயங்கள் அவங்க நம்மகிட்ட இருந்து கேதர் பண்ணிட்டாங்க. இந்த சப் கலெக்டராக பணிபுரியறவங்கலாம் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல ரெவன்யூ பற்றி. ஸோ நம்ம தான் ட்ரைனிங் கொடுப்போம். அதனால் நிறையா பேர்ட்ட பிசியாகவே இருந்தோம். சரி, அந்த ஆஜி ஸ்ட்ராட்டஜிலாம் ஒரு டிப்டிகள் இந்த நார்த் இந்தியன் உத்தரப் ஆஜி ஸ்ட்ராட்டஜின்னு அவருக்கும் தமிழே தெரியாது. அவர் என்னையை தான் தூக்கி வண்டியில் வச்சுக்கிறார். எனக்கு இங்கிலீஷும் அறவர. பட் அவர் கேட்குறதுக்கு புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்கிற அளவுக்கு தெரியுமா? அது போன்ற சில நேர்கள்லாம் இருக்குது. இங்கே பார்த்தேன் டிசி
கலெக்டர்கிட்ட போய் நந்தகுமார் சார்கிட்ட போய் சார் இந்த மாதிரி போஸ்டிங் போட்டாங்க. பார்த்தாரு, அன்புநாதன் எங்கே போட்டிருக்கு, விரிவுரையாளர் அரசு அலுவலக பயிற்சினேன், நாளைக்கு ரிலீவ் பண்ணிட்டு நீங்கள் உடனே போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னார் சார். அப்படின்னு நான் அவர் வந்து ஏதாவது கோரிக்கையோடு வருவேன்னு நினச்சார். வந்து சார் ஏதாவது சொல்லி வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லுவேன்னு நினச்சாருன்னு தெரியல. நாளைக்கு ரிலீவ் பண்ணுறேன், யார்கிட்டையும் போய் எங்கேயும் போய் கேட்டு வாங்குகிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் பண்ணக்கூடாது, நாளைக்கு ரிலீவ் பண்ணிட்டு ஜாயின் எடுங்க, எடுத்துகிட்டு போய் ஜாயின் பண்ணுங்கன்னார். அது மாதிரி பவானி சாரில் போய் ஜாயின் பண்ணேன். இப்போ எனக்கு ஏற்கனவே பயிற்சிக்கு போயிருக்கேம்மா, ஜூனியர்ஷன் பயிற்சி போயிருக்கோம், டிடிஆரில் பயிற்சி போயிருக்கோம், அந்த இடம் லொக்கேஷன் எல்லாமே நமக்கு தெரியும். போன உடனே வகுப்பு எடுக்க சொன்னாங்க, போய் ஜாயினிங் போட்டு கொடுக்குறேன், உங்களுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது போங்கன்றாங்க. சரியா, கையில் ஒரு புக்கை கொடுத்துட்டேன். சரி போன்ட்டு போய் எடுத்தோம். ஒரு 3 இயர்ஸ் சூப்பராக ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இங்கே கிளாஸ் எடுத்தோம். நம்மளை விட முடியல, யாராலும் அவங்களை விட மாட்டேன்ட்டாங்க. உதாரணத்துக்கு சொன்னோம்னா, அங்கே சண்முக சுந்தரம்னு ஒருத்தர் இருந்தாங்க, ஐஏஎஸ், அவர் பிரின்ஸிபலாக இருக்கார். அவரை வந்து ஒரு எலெக்ஷன் வருது, எலெக்ஷனில் வந்து திருப்பூரில் டிஆர்ஓ ஒரு சேஞ்ச் பண்ணுறாங்க. அவரை திருப்பூர் விட்டு ரெகுலர் டிஆர்ஓ வாங்கி போட்டுறாங்க. பவானி சார் போஸ்ட் வேக்கண்ட்டு, இன்சார்ஜ் கொடுக்கணும். இன்சார்ஜ்னு எனக்கு சீனியர்ஸ் 4 டிப்டி கலெக்டர் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே தான் நான் ஜூனியராக இருக்கேன். அவருக்கு சண்முக சுந்தர சார் என்னை கூப்பிட்டாரு, அன்பு யூ டேக் இன்சார்ஜ் ஆஃப் தி பிரின்சிபல் சிஎஸ்டி அப்படின்னார். சார் அப்படின்னு, சார் எனக்கு மேலே சீனியர்ஸ் 4 பேர் இருக்காங்க சார், எல்லாம் சண்டைக்கு வருவாங்க சார் அப்படின்னு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கங்க, என்னென்னவோ ஆஃபீஸ் ருட்டீன்னு உங்களுக்கு தெரியும், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, ஏதாவது டவுட்னா எனக்கு ஃபோன் பண்ணிக்கோங்க, சீனியர்ஸ்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. வெளியில் வந்து சீனியர்ஸ் பூரா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, எனக்கு கை கொடுத்தாங்க, பரவாயில்லையே உங்களை போட்டாங்க, எங்களை பிரச்சனை விட்டுச்சு அப்படின்னு. பிரச்சனை விட்டுச்சுன்னு சரி, அவரை ஒரு மாதம் 1.5 மாதம் இன்சார்ஜ் பார்த்தோம், சிறப்பாக இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி சரி முடிஞ்சு, எனக்கே போர் அடிச்சு போச்சு. அந்த பவானி சார் அரைச்சமாக நான் ரொம்ப நேரம் எடுக்குன்னு கூட 2 நிமிஷம் ரொம்ப அந்த சப்ஜெக்டை திருப்பி நடத்திக்கிட்டே இருந்தால் போர் அடிக்கும். ரொம்ப போர் அடித்தோன்னு நானே ஒரு பெட்டிஷன் சிஆர்ஐ கொடுத்தா எதிர்பார்த்துட்டே இருக்கேன், போஸ்டிங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை. அப்போ ஒரு அசெம்பிளி எலெக்ஷன் முடியுது. நம்ம இங்கே உசிலம்பட்டி ஆர்டிஓ ஒருத்தர் இருக்கார், அவர் தான் ரிட்டர்னிங் ஆஃபீஸர், திருமணங்க கான்ஸ்டிடுவன்சி, ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு. யார் வர்றா, வருவாய்த்துறை அமைச்சராக நம்ம ஆர்பி உதயகுமார் சார் வர்றாங்க. ஸோ ரிட்டர்னிங் ஆஃபீஸர் போய் அவர்கிட்ட போய் ஒரு கோரிக்கை வைக்கிறார், சார் எனக்கு நேட்டிவ் திருப்பூர் பக்கத்தில் இருக்குது பவானி சார் எனக்கு போஸ்டிங் வேணும். கொடுத்துருவாரில்ல, வாங்கி கொடுத்துருவாரில்ல. அடுத்த செகண்ட் அவர் போஸ்டிங் பவானி சாரில். யார் பிளேஸு, என் பிளேஸ். சரி, எனக்கு போஸ்டிங் கொடுக்கணும்ல, அன்புனான திராட்டில் விட்டாங்க, கழட்டி விட்டாங்க. சரியா, போஸ்டிங் போடலை, அப்படியே விட்டாங்க. அப்போ போஸ்டிங் போடலைன்னா உடனே இம்மீடியட்டாக வித்தின் 24 ஹவர்ஸ்க்கு நம்ம சிஆர்ஐட்ட போய் ரெப்ரசன்ட் பண்ணணும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்புறம் கொஞ்சம் ஒரு சீனியர் சொன்னாங்க, உடனே நீங்கள் சென்னைக்கு போங்க, போய் அவங்ககிட்ட போய் பெட்டிஷன் கொடுங்க, அப்போ தான் அந்த லீவெல்லாம் டிசைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும், இல்லைன்னா உங்களை அம்போன்னு விட்டுருவாங்கன்னு. சரின்னு மெட்ராஸில் போய் பெட்டிஷன் கொடுத்து வந்தேன். ஏறத்தாழ 3 மாத காலம் என்ன மாதிரியே ஒரு 18 பேரோ 19 பேர் கம்பல்சரி வெயிட்டில் வச்சுருந்தாங்க. போஸ்டிங்கே கொடுக்கல. டிப்டி கலெக்டர் கேட்டரில் அப்படி வச்சாங்க கவர்மெண்ட்டு. நிறைய வேகன்சி இருந்துச்சு, வேகன்சி இல்லாமல் வச்சுருந்தா பரவாயில்ல, போஸ்டிங் போட மாட்டேன்றாங்க. சரி என்ன பண்ண, கடைசியாக ஒரு 3 மாதம் கழிச்சு ஒரு போஸ்டிங் போட்டாங்க தேனியில் வந்து எஸ்டிசி எஸ்எஸ்ஐ அந்த ஃபேன் மிக்ஸி கிரைண்டர்லாம் கொடுத்துட்டு வைண்ட் அப் பண்ணுறாங்க. அந்த ஸ்கீமை வைண்ட் அப் பண்ணுறது கடைசி 1 மந்த் தான் இருக்குது அந்த போஸ்ட்டு. எனக்கு தெரியாது. போஸ்டிங் போட்டோன்னே போய் ஜாயின் பண்ணேன். ஐயோ வெங்கடாச்சலம் கலெக்டர் இருந்தாங்க, உள்ளே போய் கொடுத்தேன். ஏங்க இந்த போஸ்ட்டே வைண்ட் அப் பண்ண போகிறாங்க, இப்போ வந்து ஜாயின் பண்ணுறீங்களா அப்படின்னு. சரி எனக்கு தெரியாது, இல்லை அப்போ தான் தெரியும், இன்னும் 1 மந்த் தான் இருக்குது போல், அதோட போஸ்ட் டிஸ்பேண்ட் ஆகுதுன்னு. சரி பரவாயில்லன்னு ஜாயின் ரிப்போர்ட் கொடுத்தேன். அவர் கலெக்டர் சூப்பரான ஆள். ஜாயின் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு, உங்களுக்கு ஜீப் இருக்குது, டிரைவர் இருக்கார், வெஹிக்கிள் இருக்குது, தேனி மாவட்டம் மிக சின்ன மாவட்டம், நீங்கள் என்னென்ன இடம் பார்க்குறீங்களோ போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்னார். யாராவது சொல்லுவாங்களா, வேலையே இல்லை. சரியா, அங்கேருந்து அப்புறமேல போஸ்ட் டிஸ்பேண்ட் ஆச்சு. அப்புறம் ஒரு வாரம் ஆச்சு போஸ்டிங் போட. அப்புறம் ஏபிஎல் லேண்டு விருதுநகர், ஏபிஎல் லேண்டில் ஜாயின் பண்ணோம். அருமையான ஒரு மாவட்ட ஆட்சி எனக்கு கிடச்சாங்க, சிவஞானம்னு. இப்போ இதில் இருக்காங்க, சென்னையில் மெட்ரோவில் இல்லை, சென்னையில் இருக்காங்க. அருமையாக வேலை பார்த்தா. அவர் என்ன வாய்ப்பு கொடுத்தா, நம்ம பணி இப்போ ஏபிஎல் லேண்டு பணி பார்த்துக்கிட்டே இருக்கார். பிஹெச்சியை ரிலீவ் பண்ணிடுறாங்க, பிஹெச்சி போஸ்ட்டு வேக்கண்ட். அங்கே பிஹெச்சி ஒரு 6 மாதம் வேக்கண்ட்டு. இன்சார்ஜ் பாருங்கள், நாங்கள் இன்சார்ஜ் பார்த்தோம். அப்புறம் நிறைய நிகழ்வுகள், அந்த மாவட்ட எம்ஜிஆரின் 100ஆண்டு நினைவு விழாலாம் நடத்தினாங்க. எல்லாத்துக்குமே மாவட்ட ஆட்சி கண்காணிப்பாக சிறப்பாக பண்ணோம். அப்படியே பணிபுரிந்து கடைசியாக விருதுநகர் மாவட்டத்தில் 2018 ஓய்வு பெற்றோம். அந்த ஓய்வு பெற்ற நிகழ்வை மிக சிறப்பாக அந்த மாவட்ட ஆட்சியை நடத்தி கொடுத்தாங்க. சரியா, அது யாருக்குமே அது செஞ்சதில்லை, அது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக நினைக்கிறோம். ஸோ அப்படியே பணிபுரிந்து வந்தாச்சு. பணிபுரிந்து வெளியே வந்துட்டு அந்த பவானி சாரில் வேலை பார்த்தேன். அந்த இது விடலை, குறுகுறுப்பு விடலை. திருப்பி அங்கேருந்து கூப்பிட்டாங்க, வரீங்களான்னு. போனேன், அங்கேயே போய் வேலை பார்த்தேன் ஒரு வருஷம். அப்புறம் அதுக்கு மேலே அங்கேயும் முடியலை, இங்கேருந்து ட்ராவல் பண்ண முடியலை. திரும்ப இங்கே வந்தாச்சு, மதுரையில் தான் இருக்கேன். இங்கே இருக்க அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ்னு ஒன்று இருக்குது. நம்ம அவங்க டிப்டி கலெக்டர்காரெலாம் இப்போ ஆள் இல்லாமல் இருக்காங்க. சரியா, லெக்சர் கிளாஸ் எடுக்கிறதுக்கு அவங்க நம்மளை விடலை. சாருக்கு தெரியும் நல்லா. சரியா, நம்ம தலைவருக்கு தெரியும்.
ஸோ அங்கே இப்போ தொடர்ந்து வகுப்புகள் எடுத்துக்கிட்டீங்க. ஒவ்வொரு மாதமும் ஒரு 3-4 கிளாஸ் கொடுப்பாங்க. 4 கிளாஸ்னால் இது மதுரை ஜோனில் 10 டிஸ்ட்ரிக்ட் கவர் ஆகுது. அப்படியே இங்கேருந்து தேனியிலேருந்து ராமநாதபுரம், கன்னியாகுமரி இப்படி எடுத்திங்கன்னா 10 மாவட்டம். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு வகுப்பு போடுவாங்க, ஒரு செஷன். இது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு செஷன் வந்து 3 மணி நேரம். 3 மணி நேரம் கிளாஸ் எடுத்தால் 3000 நமக்கு ரெமுனரேஷன் ப்ளஸ் 500 இது கொடுப்பாங்க. நம்ம சப்ஜெக்ட்டு ஆஃபீஸ் ப்ரொசீஜரு, டிசிப்ளினரி ப்ரொசீஜரு, கான்ட்ராக்ட் ரூல்ஸு, ஆர்டிஐ அவங்க கொடுக்குற சப்ஜெக்ட்டு கொஞ்சம் பிபிடி மட்டும் நம்ம அப்டேட் பண்ணிட்டா அருமையாக போய் கிளாஸ் எடுக்கலாம். நம்ம ஜாலியாக இருக்கு இன்ட்ரெஸ்ட். ஏன்னா நம்ம சொல்கிறத யாருமே கேட்க மாட்டாங்க. வீட்டிலே கேட்குறாங்களா? வீட்டுக்காரம்மா கேட்காது, பிள்ளைங்க கேட்க மாட்டான், ஒரு பேரும் கேட்க மாட்டேன்றான். இன்னும் நம்ம சொல்கிறத கேட்குறதுக்கு ஒரு 50 பேரை பிடிச்சி உட்கார வச்சு நீ கிளாஸ் இடியா, நீ சொல்கிறத கேட்பான் அப்படின்னு சொன்னால் அது ஒரு வாய்ப்பு தானே. இந்த வாய்ப்பு தொடர்ந்து எனக்கு கிடச்சிட்டு இருக்கு. இப்போ அடுத்து கூட விருதுநகர், தேனி இதெல்லாம் போட்டிருக்காங்க, கிளாஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பயிற்சி வகுப்பு, அந்த பயிற்சிக்கு வரணும்னு விருப்பப்படுறவங்க இங்கே ஒரு டிப்டி கலெக்டர் இருக்காங்க, அவர்கிட்ட போய் உங்கள் பயோடேட்டா கொடுத்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாய்ப்பு கொடுப்பாங்க. நல்லா ஒரு ரெஃப்ரெஷ் ஆகும் மைண்டு. யங்ஸ்டர் இப்போ இருக்கும்போது உட்காந்துருக்கும்போது யங்ஸ்டர் அவன் முன்னாடி போய் நம்ம பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ நான் முதல்ல சொன்னதை திருப்பி சொல்கிறேன். ஒவ்வொரு மீட்டிங்லேயும் ஒரு 2 பேர் நீங்கள் செலக்ட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிடுங்க. சரியா? அது அடுத்த மீட்டிங்கில் நீங்கள் பேசணும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய சர்வீஸில் நடந்த பெரும்பாலும் தற்பெருமையாக இல்லாமல் பார்த்துக்கங்கன்னு சொல்லிடுங்க. நான் அதை செஞ்சேன் இந்திரன் சந்திரன் சொல்லாமல் நல்ல நிகழ்வுகள் எதை நடந்துச்சோ அதெல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்க கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பெயர் ராமானுஜம். எல்லோரும் குடியரசு தின விழா கொண்டாடுவீங்கள்ல, என்றைக்கு சார்? வருஷத்தில் தேதி 26/1/48 பெர்த்து, டேட் ஆஃப் பெர்த்து. சரிங்களா? அப்புறம் 1964களில் 63 எஸ்எல்சி முடித்தாருங்க. பழைய காலம். எஸ்எல்சி முடித்த பிறகு சித்தப்பா வந்து ஜோதி முருகன் பேர். அவங்க இளையாங்குடியில் ஆரையாக இருந்தாங்க. அவங்க வந்து டக்குன்னு உடனே இளையாங்குடி தாலுகா ஆஃபீஸில் ஒரு 3 மாதம் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக, என்னென்ன வேலை என்னென்னே தெரியாது, ஜஸ்ட்டு ஸ்கூல் கோயிங் தான். ஸ்கூல் கோயிங்னா நான் டைப்ரைட்டிங் படிச்சுட்டு இருந்தேன்னு வைங்களேன். அப்போது ஒரு 3 மாதம் இளையாங்குடி தாலுகா ஆஃபீஸ். அதுக்கப்புறம் கலெக்டர் ஆஃபீஸில் 1964களில் டெம்பரரியாக டைப்பிஸ்ட்டாக, அதாவது பிஏபிடி பெஸ்ட்டு, அங்கே நம்ம பழைய ராமராயர் மண்டபப்படியாக சொல்லுவாங்க இல்லையா, தமுக்கத்துக்கு பக்கத்தில், அந்த இடத்துல ஒரு 1 இயருங்க. 65ல் டிஎன்பிஎஸ்சி அலாட்மெண்ட்டு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் போட்டாங்க. அப்போ எங்கள் பிஏபிடிட்ட போய் ரெப்ரசன்ட் பண்ண உடனே, சார் நான் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னோடனே அவர் உடனே ரெக்கமெண்ட் பண்ணார். ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்ச உடனே ஒரு 20 நாள்லேயே ஒரு கார்டில் ரியல் லெட்டர் டு ராமநாடு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு போட்டு கார்டில் ஜஸ்ட் போஸ்ட் கார்டில் வந்துருச்சு 65களில். அதுக்கப்புறம் பரமக்குடியில் ஜூனியர் அசிஸ்டன்ட் ட்ரைனிங், அப்புறம் ஆர்டிஓஎஸ் சிவகங்கை, அதுக்கப்புறம் கலெக்டரேட்டில் ஒரு 14 நாள். அப்போ இருந்த சிஸ்டம் 67 நாள் முதல்ல. அதுக்கப்புறம் சிவகங்கையில் போட்டாங்க. அப்படியே ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அந்த மாதிரிலாம் பார்த்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு நிலைகளில் பல்வேறு இடங்களில் ஒர்க் பண்ணிவிட்டு எல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாசில்தாரை வந்து திருவாடனில் போட்டாங்க. 96களில் திருவாடனை வட்டாட்சியர், 97ல் வந்து ராமேஸ்வரத்தில் ஒரு 4 மாதமாக என்னமோ. அதுக்கப்புறம் ராமநாதபுரம் தாசில்தாராக 98ல் பணிபுரிஞ்சது. கதிரேசன்லாம் அப்போ ஒர்க் பண்ணது. இந்த அம்மா இந்திரவல்லியா அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணவங்க தான் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக. அதுக்கப்புறம் அங்கேருந்து 98களில் அங்கேருந்து ப்ரொமோஷன் ஆகி டிஐடிடபிள்யூ திண்டுக்கல். கதிரேசனில் எங்களுக்கு சீனியர் அவர் இருந்தார், எங்களுக்கு சீனியர் அவர். கதிரேசன் நம்ம கோவிந்தசாமி எங்கள் செட்டு, கதிரேசன் எங்களுக்கு ஒன் ஸ்டெப் சீனியரு. அப்போது 98ல் வந்து ப்ரொமோஷன் வந்துருச்சு. ப்ரொமோஷன் வந்து டிஐடிடபிள்யூ திண்டுக்கல் முதல்ல போட்டாங்க, ஒரு 1.5 இயர்ஸ் திண்டுக்கல். அதுக்கப்புறம் உசிலம்பட்டி ஆர்டிஓவா ஒரு 1.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணோம். அதான் இருக்கிறீங்க ஆட்கள் இருக்கனால, இவர் சொன்னது தப்பாக இருந்தாலும் சாட்சி சொல்கிறதுக்கு ஆள் இருக்கீங்க ஆச்சுங்களா. உசிலம்பட்டியில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஏஜி டு கலெக்டராக வந்து நம்ம தங்கவேல் சார் இருக்கார்ல, அவர் உடனே டிஆர்ஓ மகேஸ்வரன். அப்போ மகேஸ்வரனும் எல்லோரும் ஒரு மீட்டிங்கில் முடிச்சுட்டு உடனே தங்கவேல் சொல்கிறாரு, நீங்கள் நாளைக்கு பிஏஜியை ஜாயின் பண்ணுறீங்க. அவர் மகேஸ்வரன் கேட்குறாரு, என்னங்க சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே, சார் நான் ஒன்றும் தெரில, கலெக்டர் தான் சொல்கிறாரு சார், என்னென்னு தெரில அப்படின்னு சொன்ன உடனே சார் நெக்ஸ்ட் டே போஸ்டிங் வந்துருச்சு. அவரே ஆர்டர் வாங்கி உடனே ஜாயின் பண்ணிங்க. பிஏஜி அவர் 1.5 இயர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணது. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் சப்ளை ஆஃபீஸர் திருச்சியில் ஒரு வருஷம் 7 மாதம் வரைக்கும் அங்கே பணிபுரிஞ்சது. அதுக்கப்புறம் சிவகங்கையில் லாஸ்ட்டாக வந்து எஸ்டிசி பிஜிஆர்சி, அப்போ பிஜிஆர்சி பப்ளிக் கிரீவன்சஸ் ரெட்ரஸல் செல், அதில் ஒர்க் பண்ணிவிட்டு வாலண்டரியாக ஒரு 2004 நவம்பரில் வாலண்டரி கொடுத்தாச்சு. ஒரு 1 இயர் 2 மந்த்ஸ் இருந்துச்சு. போதும்டா சாமி அப்படின்ட்டுன்னு அதோட வாலண்டரி கொடுத்துட்டு வெளியே வந்து வள்ளலார் ஸ்பேஸ்னு ஒன்று இணையதளம் நடத்துகிறோம். அதில் வந்து ஆக்டிவாக பண்ணிகிட்ருக்குறோம் வள்ளலாரை பற்றிய நிகழ்ச்சிகள்.
அதுக்கப்புறம் இங்கே வந்து மாவட்ட தலைவர் பொறுப்பில் அது பேர் என்ன ரிட்டையர்டு அஃபிஷியல் அசோசியேஷனில் மாவட்ட தலைவராக இருக்கிறாரு. இங்கே வந்து செயற்குழு உறுப்பினர்னு போட்டு இந்த பணியில் இவங்க ஈடுபடுத்திட்டு இருக்கிறாங்க. இதுதான் இவர் கடந்து வந்த பாதை என்று சொல்லி நிறைவு செய்கிறார். நன்றி, வணக்கம். மிஸ்டர் நாராயணன் அவர் தான் வந்து இதை சஜஸ்ட் பண்ணார். உண்மையிலே நாமளும் வந்து மாதம் போடுறோம், பார்க்குறோம், பேசுகிறோம். பட் யாரையும் பற்றி யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. இன்றைக்கி ரொம்ப டீட்டெயிலாகவே தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த திரு நாராயணன் அவர்களுக்கு முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் இன்னும் சில இது என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு 2-3 பேர் என்னோடு பணியாற்றியவர்கள் அப்படிங்கிற இதில் பார்த்திங்கன்னா பிஏஜி, நான் ஆடியோவாக இருக்கும்போது பிஏவாக இருந்தவர் என்னுடைய, ஆமாம், அவர் எனக்கு மேலே போய் டிஆர்ஓ ரிட்டையர் ஆகிட்டார். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷத்துக்குரிய விஷயம். அதே மாதிரி கே ராஜாராமன் அவர்கள் வந்து ஹெட்லருக்கு, ஆமாம், அவரும் வந்து இதெல்லாம் டிசிஐ, இதெல்லாம் ரொம்ப நினைக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி வாயில்லா பூச்சி அப்படின்னு சொல்லி அறிமுகம் பண்ணாருல்ல நம்ம அழகு மீனாளம், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க தெரியுமா? 250 மூட்டை இது ரேஷன் அரிசியை லாரியோடு பிடிச்சி அவங்க கையில் ஒப்படைச்சிட்டேன். வாடிப்பட்டி கேம்ப் போய்கிட்டு இருக்கேன். ஆமாம், அங்கே மாட்டுது. அப்படியே லாரியோடு பிடிச்சி அந்த அம்மா வர சொல்லி, லாரியை நிப்பாட்டி வர சொல்லி அவங்க உடனே வந்துட்டாங்க. வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணேன். பியூட்டிஃபுல்லாக டிஸ்போஸ் பண்ணாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப செயல் தீரமிக்க பெண்மணி அவங்க. நீங்கள் அவங்கள போய் வாயில்லா பூச்சி அப்படின்னு சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி சாரு நானும் இங்கே நான் வந்து ஆர்டிஓ, ஐ வாஸ் ஏபிள் டு ட்ரேஸ் அவுட்டு 250 போகஸ் கார்ட்ஸ் ஃப்ரம் ஒன். இது நம்ம இங்கே தான், நம்ம செனாய் நகரில், ஆமாம், செனாய் நகரில் ஒரு ரேஷன் ஷாப்லேருந்து 250 கார்டை வந்து போகஸ் கார்டை பிடிச்சிட்டேன். இந்த அம்மா அல்லின்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்கல்ல, அவங்க டிஎஸ்ஓ. சார் என்ன சார் உங்களுக்கு எப்படி சார் கிடைக்குது? லில்லியா லில்லி சாரி, ஆமாம், அவங்க டிஎஸ்ஓ. வந்து எப்படி சார் உங்களுக்கு கிடைக்குது? நானும் இப்போ எப்படி என்னென்னோ இப்போ இது பண்ணி பார்க்குறேன். ஒரு கார்டு 2 கார்டு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் 250 கார்டை பிடிச்சிருக்கீங்களே அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆமாம், அவன் மேலே கேஸும் போட்டு, பட் அந்த கேஸில் வந்து அவன் எங்களை தோக்கடிச்சிட்டான். நானும் இவரும் வந்து ஆமாம் சாட்சி சொன்னோம். பட் அவன் வந்து அரசியல்வாதி தானே, அதனால் வந்து அரசியல் பின்னணி இல்லாமல் வந்து இந்த மாதிரிலாம் தப்பு எல்லாம் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ கேஸ் வந்து நமக்கு இதுனாலும் கூட வெற்றிகரம் இல்லை அப்படின்னா கூட, ஸோ அந்த அளவுக்கு இதெல்லாம் நினைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிகழ்வாக இன்றைய நிகழ்வு இருந்தது. ஒவ்வொருத்தரை பற்றியும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் வந்து, ஆமாம், என்னை வீட்டில் கொண்டு வந்து விட்டது அவர் தான். வீட்டில் கொண்டு வந்து, ஆமாம், விட்டு, ஆமாம் ஆமாம், அது மாதிரி ரொம்ப அருமையான ஒரு இது பிணைப்பு எங்கள் 2 பேருக்கும் இருக்குது. வந்து அதே மாதிரி உங்களோட எல்லாரோடையும் வந்து நான் வந்து என்னை வந்து வேற்று மாவட்டத்துக்காரன் அப்படின்னு என்னால் நினச்சவே பார்க்க முடியல. அது மாதிரி வந்து உங்களோட ஒரு 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 மனிதனாக நான் நினைப்பதற்கு உரிய நிகழ்வுகள் வந்து இங்கே நிறைய நடந்திருக்கு. இன்னும் வந்து அருமையான ஒரு இது சொன்னார் நம்ம அன்புநாதன் சார். வந்து ஒவ்வொரு கூட்டத்திலையுமே 2 பேர் தாராளமாக பேசலாம். நான் கடந்து வந்த பாதை நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க, என்ன பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து பேசுகிறதுக்கு நீங்கள் இது பண்ணிங்க. அடுத்த மீட்டிங்க்கு யார் அந்த மாதிரி பேச முன் வரீங்க சொல்லுங்கள். ஆமாம், ஏன்னா அவங்க அடுத்த மீட்டிங்க்கு வரணும். 1, 2வது வந்து பேசணும் கண்டிப்பாக. யார் எப்படி இல்லை அப்படி அது கடந்து வந்த பாதை அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இருக்குது, அதனால் சொல்லலாம். அதனால் இல்லை நீங்கள் வந்து கடந்து வந்த பாதைன்னு சொன்னால்
நான் வந்து இந்த இது ஜாயின் பண்ணி இங்கே வேலை பார்த்தேன். அது இல்லை, அது உங்கள் சர்வீஸில் உள்ள சுவாரஸ்யமான சம்பவங்கள், சுவாரஸ்யமான சம்பவம். அதைத்தான் சொல்லணும் சார். அது என்னன்னா, ஒரு ஸ்டேஜில் நான் ஆர்ஐ போஸ்ட்டுக்கு இந்த போஸ்ட் ட்ரை பண்ணேன், இன்னாருக்கு எடுத்து வந்துடும், அதுதான் பேச வேண்டியதாக வந்துடும் கடைசியாக. இதுதான் வரும். அதனால் அது நல்ல டாபிக் இல்லை. ஆமாம், ஏதாவது ஜென்ரலாக பேசுறதுன்னா பேசுங்க. இந்த கடந்து வந்த பாதைன்னா என் ஆர்ஐ போஸ்ட்டுக்கு இவன் கெடுதல் பண்ணா, இந்த அச்சஸ் இருந்தால் எனக்கு போஸ்டிங்கே போட மாட்டேன், இதுதாங்க பர்சனல் அட்டாக் கூடாது. அப்படி வந்துருங்க, அது வேண்டாம். கடந்து வந்த பாதையே வேண்டாம். வேற ஏதாவது ஜென்ரலாக சொல்றதுன்னா ஒரு இல்லை, ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்சதை ஒவ்வொரு குரல் திருக்குறள். ஆமா, எளிமையான நிலையிலிருந்து கிராமத்தில் பிறந்து நான் டிஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கேன், எப்படி வந்து சொல்லலாம், அது சொல்லலாம். அந்த மாதிரி நீங்க வந்து பேசலாம். நீங்க ஆபீஸ் விட்டுருங்க, நான் இங்க போஸ்டிங் வாங்கினேன், இங்க வாங்கினேன், அது கடைசியா அப்படித்தான் பேசலாம். அது வேண்டாம். விருப்பம் தான் பேசலாம். சுயசரிதை மாதிரி தான் வரும். கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட். அதாவது நமக்கு தெரிஞ்ச வந்து முக்கியமான விஷயங்கள்னு சொன்னால், இப்போ அசோசியேஷன் சம்மந்தமானதான் பேசலாம். ஆமா. அதே மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனை, அதாவது நாட்டில் நடந்த பிரச்சனையை பற்றி பேசலாம். அந்த மாதிரி சில தகவல்கள் சொல்லலாம், நம்ம கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தகவல் சொல்லலாம், யூபிஐல என்ன பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லலாம். இன்னைக்கு தேதிக்கு உகந்தது. ஆமாம், இல்லை இப்போ நான் எங்களில் ஆரம்பித்தா சரியாக வராது. அதனால் அது ஆரம்பிக்கிறது உங்கள்கிட்டே ஆரம்பிக்கணும். நாங்கள் தான் பேசிக்கிட்டே இருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே நம்ம சார் ஆரம்பிக்கும் போது, மீட்டிங் ஆரம்பிக்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் ஆரம்பித்தார். இப்போ இங்கே வரப்போகிற தேக்க விஷயோட ரிப்போர்ட்டு அதை வந்து நமக்கு அப்ளை ஆகாதுங்கிறது பென்ஷனுக்குள்ளே வந்து சட்டம் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா திருத்திருக்கிறாங்க. ஸோ இந்த 8th பே கமிஷனோட எஃபெக்ட் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்காது. இது இன்றைக்கி உள்ள ஸ்டாண்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன்லாம் போகிறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் இல்லை உங்களுக்கு பாதிப்பு வராதுன்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்க இல்லைங்க, அவங்க ரிட்டர்ன் கேட்குறாங்க, தரமாட்டேங்கிறாங்க. ஸோ இட் இஸ் கிளியர் இண்டிகேஷன் இந்த கவர்மெண்ட் 2014 போய் சொல்லியே ஒன்று சாதிச்சிருக்க மாதிரி இதையும் அதை தான் செய்ய போகிறாங்க. சார் அதை பற்றி பேச ஆரம்பித்தார். வண்டி லூப் எப்படி போயிடுச்சு. இது என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பென்ஷனர்ஸ்க்கு இந்த மாதிரி நிலைமை வந்துடுச்சு அப்படின்னா, நாளைக்கு டிஏ அனௌன்ஸ் பண்ணும்போது பென்ஷனர்ஸ்க்கு இது அப்ளை ஆகாதுன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட் ஏறும்போது நம்ம வாங்குகிற இன்றைக்கி பென்ஷன் டிஏ இல்லை, வேக்கன்சன் எடுக்கலைன்னா டிக்டன்ஸ் மாதிரி போயிடும், வாழ்க்கை நடத்துறதே கஷ்டம். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய கட்சி நம்ம தலைக்கு மேலே சொல்லிட்டு இருக்கு. ட்ரை பண்ணி அடுத்த மீட்டிங் ஆச்சு சார், அதை பற்றி நம்ம என்ன இப்போவா இல்லை இப்போ வந்து அவ்வளவு பெரிய விஷயத்தை வந்து இப்போ பேச முடியுமா? ஏன்னா எல்லாம் மணி 2 ஆச்சு. அதுதான் யோசனையாக இருக்குது. உடனே ஒரு சில சின்ன உங்கள்கிட்ட சொல்லி ஆக வேண்டிய விஷயங்கள் சொல்லிடுறேன். மற்றபடி வந்து இது டீட்டெயிலாக நான் வந்து நெக்ஸ்ட் மீட்டிங் கூட பேசுகிறேன். அதாவது சொல்லி ஆக வேண்டிய விஷயங்கள் இப்போ வந்து அடுத்த அந்த இஷ்யூக்கு முன்னாடி இதில் நீங்கள் என்ன தீர்வு பண்ணுறீங்க? 2 நபர்களை பேச வைக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஆமாம், யார் 2 பேர் அவர் தலைவரே செலக்ட் பண்ணுவார். சரி, ரைட்டு, ஓகேயா? ஓகே ரைட். இப்போது நம்ம சங்க ரீதிக்கு வருவோம், சங்க விஷயங்களுக்கு வருவோம். சங்க விஷயங்களில் வந்து அடுத்த மாநில செயற்குழு வந்து கோயம்புத்தூரில் நடக்கிறதாக நம்ம பேசினோம். லாஸ்ட் மீட்டிங் கூட பேசி அதுக்கு நிறைய திரளான அளவில் நம்ம கலந்துக்கணும் வழக்கம் போல் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தீர்மானம் எடுத்தோம். பட் ஆனால் இதை கோவையை பொறுத்தவரை சார் சொல்கிற மாதிரி அங்கே பெரிய பணக்காரங்க இருக்காங்க, நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஆனால் வந்து ஈடுபாடுடன் கூடிய உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் அங்கே இல்லை. என்ன சொல்லிட்டாரு, எனக்கு இன்னும் ஒரு 2 மாதம் வேணும், 2 மாதம் வந்து எங்கள் ஆள்களோட இப்போ நான் வந்து போட்டால் 4 பேர் தான் வராங்க, அந்த 4 பேரை வச்சு நான் இது முடிவு பண்ண முடியாது, எல்லாரையும் கூப்பிட்டு பேசி நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு 2 மாதம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதனால் ஆகஸ்ட் மாதம் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இது நம்ம இடையில் வந்து இந்த செயற்குழு நடத்த வேண்டிய நேரத்தில் ஒரு மாநில அளவிலான ஒரு நிர்வாகிகள் கூட்டத்தை போடுவோம் அப்படின்னு சொல்லி சென்ற வாரம், அதனால தான் நம்ம இது இன்றைக்கி நடக்குது. சென்ற வாரம் 12/4/25 அன்று திருச்சியிலே வந்து நாங்கள் மாநில நிர்வாகிகளாக கூடி
ஒரு முக்கியமான விஷயங்களை பேசணும். அந்த முக்கியமான விஷயங்களில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த கோயம்புத்தூர் மீட்டிங்கை டெஃபர் பண்ணுறது, அடுத்த ஆகஸ்ட்டில் அல்லது செப்டம்பரில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அப்புறம் வந்து சார் சொன்ன மாதிரி நம்ம மணி பில் வந்து நமக்கு வந்து அதில் ரொம்ப டீட்டெயிலாக நான் உள்ளே போகாட்டிலும் கூட நடந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஏன்னா மணி பில் வந்து 2025 வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் பார்லிமெண்ட்டு வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டடு அப்போசிஷன் யாரும் பேச விடலை. ஏன்னா வந்து அந்தளவுக்கு ஒரு கமுக்கமாக வந்து இது பண்ணுறாங்க. அந்த நோக்கமே வந்து சரியாக தெரியவில்லை. அதனாலும் அது எப்படியோ வந்து வெளியே வந்து நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓய்வூதியர்களுக்கும் தெரிந்து ஓய்வூதியர் சங்கத்தின் சார்பாக போய் இது அந்த ஓய்வூதியர் டைரக்டரேட் ஆஃப் பென்ஷனர்ஸ் அப்படின்னு இருக்குது, அங்கே போய் முறையிட்டிருக்காங்க. முறையிட்டோன்னா அவர் என்ன சொன்னார்னா, இல்லை நாங்கள் எந்த பாதிப்பும் வராமல் பார்த்துக்குறோம், அது நான் கேரண்டி சொல்கிறேன். சார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டு நீங்கள் கொடுங்க, ரிட்டனாக கொடுங்க. மசோதாவில் இந்த இதில் வந்து எக்ஸிஸ்டிங் இவங்களுக்கு பென்ஷனர்ஸுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிற தகவல் சரியானது அல்ல. ஏற்கனவே கொடுத்தபடி வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரிட்டன் அஷூரன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாங்கள் அனுப்புகிறோம், நாங்கள் ரிட்டன் அஷூரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. பட்டு சொல்லி கிட்டத்தட்ட வந்து 1 மாதம் ஆக போகுது, இதுவரைக்கும் ரிட்டன் அஷூரன்ஸ் கொடுக்கல. இன் தி மீன் டைம் நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டரே பேசியிருக்காங்க, உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, நாங்கள் வேலிடேஷன் தான் பண்ணியிருக்கோம். வேலிடேஷன்னா அதாவது இப்போ 7th பே கமிஷனை வந்து இது கொடுத்தாங்க, அதே மாதிரி 6th பே கமிஷனில் இதை வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் வந்து 7th பே கமிஷனில் கொடுத்தாங்க, அது மாதிரி நாங்கள் 8th பே கமிஷன்லையும் கொடுக்குவோம், உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பேப்பர்லலாம் கூட வந்திருக்கு, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பேப்பரில் வந்ததை கட்டிங்கே வந்து நம்முடைய இதில் போடுறோம், வலைத்தளங்களில் போட்டிருக்கோம் உங்களுடைய தகவலுக்காக. இருந்தாலும் கூட இது இன்னும் ரிட்டன் அறிவிப்பு வரவில்லை. இதனால் நம்ம இது வந்து பியூர்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, நம்ம கவர்மெண்ட்டு கிடையாது இல்லையா. முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஷுட் டேக் ஏ டெசிஷன், அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஷுட் ஃபாலோ. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஓய்வூதியர்களை ஏமாற்ற வகையில் நடந்துக்கிறத அப்படின்னு சொல்லும்போது, அப்போது வந்து நம்ம ஆட்கள் மத்தியிலே வந்து ஒரு பெரிய வந்து அதிருப்தி நிலவுகிறது. எப்படின்னா, இது நிச்சயமாக வந்து இவங்க வாயினால் சொல்கிறாங்க, ரிட்டன் நான் எதுவும் கொடுக்கல, அதனால் ஒரு பெரிய போராட்டத்துக்கு நாம் தயாராக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சார்ந்திருக்கிற ஏஎஃப்இஏ, ஆல் இண்டியா ஃபெடரேஷன் ஆஃப் பென்ஷனர்ஸ் அசோசியேஷன், அதுதான் நம்முடைய அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எல்லாம் சேர்ந்தது. அதில் நம்மளை இணைத்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பல தடவை நான் சொல்லியிருக்கேன். அதனுடைய இதை வந்து அப்ளிகேஷன் ஃபீயை நம்ம வந்து ரெகுலராக கட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அவங்களுடைய இதுவும் என்ன அப்படின்னா, இது மாதிரி வந்து ரிட்டனாக கொடுக்கல அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆக இந்த அரசாங்கத்தை நாம் வந்து முழுமையாக நம்புவதற்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நம்ப வைப்பதற்காக அவர்கள் முன்வைக்கின்ற போராட்டங்களில் நமது ஆதரவை, ஒத்துழைப்பையும் நாம் கொடுக்க வேண்டும் என்ற தகவலை மாத்திரம் உங்கள்கிட்ட நான் வந்து இப்போ தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். அது மாதிரி ஏதாவது வந்து ஒரு நிலைமை ஏற்பட்டால் நாம் நம்முடைய ஆதரவை வந்து தெரிவிக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் காணாமல் போய் விடுவோம். ஏன்னா வந்து இப்போது 2015 ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கான். அது வந்து பல தடவைகள் வந்து இதிலே வலைத்தளங்கள்லே வந்திருக்கு. ஆனால் வந்து புதுசாக இப்போ பாருங்கள், 2015 ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு, ஓய்வூதியம் வந்து பவுண்டி கிடையாது, ஒரு ஆமாம், இது இட் இஸ் டெஃபர்டு பேமெண்ட்டு, அது வந்து ஒரு வெகுமதி கிடையாது, அதை நிறுத்துவதற்கு அதிகாரம் வந்து அரசாங்கத்துக்கு கிடையாது, அது வந்து அரசுடைய சொத்து. இதெல்லாம் வந்து 1982 நகராட்சி ஜட்ஜ்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்களே. அப்படி இருக்கும்போதும் தானே வந்து புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இந்த கவர்மெண்ட்டு. அப்போ இந்த கவர்மெண்ட்டை எந்த வகையில் நாம் நம்புவது? ஸோ இந்த இடையில வர்ற எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் வந்து நமக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது. ஜட்ஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுற கவர்மெண்ட்டு ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் நம்ம கொஸ்டின், $1 மில்லியன் கொஸ்டின். ஸோ அந்த இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதற்கு தயாராக இல்லை என்றால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து நாம் நிச்சயமாக நம்ம போராட்டம் வெல்லும்.
ஏன்னா வந்து குடியுரி அதாவது மூத்த குடிமக்களுக்கான ரயில்வே கமிஷனை இதை கூட கன்செஷனை கூட வந்து வித்ட்ரா பண்ணிடுச்சு கொரோனாவுக்கு அப்புறம். ஸோ இந்த அரசிடமிருந்து நாம் எதிர்பார்க்க முடியுமா என்பது கேள்விக்குறி, $1 மில்லியன் கொஸ்டின். ஸோ இருந்தாலும் நாம் நம்முடைய ஒற்றுமையை காட்டி அந்த சலுகைகளை நாம் பெற வேண்டும். சென்ற பல ஓய்வூதிய கமிஷன்கள் சிபாரிசு பண்ண இதை நாம் வந்து எப்படி பெற்றோமோ அதே வழியிலே நாம் பெறுவதற்கு நாம் போராட்டம்தான் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நம்முடைய முழுமையான ஆதரவை தர வேண்டும் என்று மாத்திரம் உங்களை இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டு மற்ற விஷயங்களை நம்ம அடுத்த மீட்டிங்கில் பேசலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.